அது ரொம்ப காலத்து ரொம்ப பழைய ஸ்டோரி. இப்போ நீங்கள் சொல்றது வாடகை தாயெல்லாம் போயிட்டு ஐவிஎஃப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாடகை தாயெல்லாம் வீட்டில் கருத்தரிக்க முடியாதவங்க, அதாவது இன்ஃபன்டைல் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி வராமல் இந்த சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா, பிறந்த போது அவங்களுக்கு என்ன கருப்பை என்ன சைஸில் இருந்ததோ, குழந்தைய இருந்து கொடுத்தோ அதே சைஸில் நின்று பொழுது வளரவே வளராது. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் அந்த கருத்தரிக்க வாய்ப்பே கிடையாது. சினை இவகிட்ட இருந்து ஓவம், அதாவது சினை முட்டையை எடுத்து ஆணுடைய இதை எடுத்து ரெண்டையும் கருத்தரிக்க வச்சு அதை எடுத்து அந்த வாடகை தாயினுடைய கருப்பையில் வச்சுருவாங்க. வச்சுட்டாங்கன்னா அது அவங்க வயிற்றுல அவங்க கருப்பையில் அது வளர்ந்து குழந்தையா பிறக்கும். பிறந்தவங்க அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் போய் அதை இது பண்ணாங்களோ அங்கே கொடுத்து அவங்க கொடுவாங்க. அதுக்கு காசை வாங்கிக்குவாங்க, அது பணம் வாங்கிக்குவாங்க, அது பணம் வாங்கிக்குவாங்க. வாடகை தாய்க்கு வந்து வாடகை தாய் யாருன்னே தெரியும். அதான் ரூல், தான் ரூல். அதே மாதிரி ஐவிஎஃப்ல கூட யாருடைய ஓவத்தை எடுத்து எனக்கு வச்சாங்கன்னு தெரியும். வணிக ரீதியா தாங்க பண்ணுவாங்க. நீங்க கொடுப்பீங்களா? பெரிய தியாகி எல்லாம் எந்த வணிக ரீதியான கேவலமா பேசுற மாதிரி என்ன அரிசி பருப்பா விற்கிறாங்க, உடம்ப தியாகம் பண்றாங்க. அது வணிக ரீதின்னு சொல்லாதீங்க. அதுக்கு அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை. அது அவங்க வந்து குழந்தைய சுமந்தாக்க சினிமா மார்க்கெட் போயிடும் நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து வாடகை தயார் இப்படி சில சினிமா அது செய்யலாமே. அது இன்னைக்கு அதைத்தானே பெரியார் சொன்னாரு. நீ வேலைக்கு போறதுன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு உன் வருமானத்தை எடுத்துக்கிட்டு ஏன் பிள்ளை கொடுத்துக்கிறேன்னு கேட்டேன். இதுக்குன்னு சும்மா உட்காந்துக்கிற பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போய் அவங்க பெற்று கொடுக்குறாங்க. காரணங்களை பார்த்து நம்ம பேசுறது அர்த்தம் இல்லை. அவகிட்ட பார்த்து இது இருக்குது அவங்க பெற்றுக்கிற. அப்ப நயன்தாராவை நம்ம எப்படி இது பண்ண முடியும்? நல்லா ஆளுமே அந்த குழந்தைகளை வளர்த்திக்கிட்டு தான் வர்றாங்க. என்ன தப்பு? இந்த குழந்தைக்கு யாரும் தெரியாது. ஆனா இது என்னன்னா ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். சார், மருத்துவத்துறையில் வந்து இந்த வாடகத்தாய் இந்த ஒரு விஷயம் இருக்குங்க சார். வாடகத்தாய் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க? அது ரொம்ப காலத்து ரொம்ப பழைய ஸ்டோரி. இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ வாடகை தாயெல்லாம் போயிட்டு ஐவிஎஃப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாடகை தாயெல்லாம் இப்போ இல்லை. அப்போ வந்து என்னன்னாக்கா கருத்தரிக்க முடியாதவங்க, அதாவது இன்ஃபன்டைல் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெண் பிறந்திருப்பா, ஆனால் அவளுக்கு அந்த கருப்பை வளர்ச்சி இருக்கவே இருக்காது. அவள் இது கருத்தரிச்சாக்கா குழந்தைக்கு தகுந்த மாதிரி இந்த கருப்பை விரியணும். குழந்தை ஒரு செல்லில் இருந்து அது அப்படியே இப்படியே கை காலெல்லாம் முளைச்சி இது பண்ணி அப்படியே வளர வளர இவ்வளோ பெரிய குழந்தை 6 பவுண்டு இது ஒரு 3 பவுண்டு 2 பவுண்டு 3 பவுண்டு அளவுக்கு அதாவது 1 கிலோ அளவுக்கு அந்த குழந்தை இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருது. அவ்வளோ பெருசுக்கு அந்த கருப்பை வளரணும், இடம் கொடுக்கணும். அது மாதிரி வராமல் இந்த சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா, பிறந்த போது அவங்களுக்கு என்ன கருப்பை என்ன சைஸில் இருந்ததோ, குழந்தைய இருந்து போடுதோ அதே சைஸில் நின்று போடுறது வளரவே வளராது. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் அந்த கருத்தரிக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது இது பண்ணி அந்த கருமுட்டையை எடுத்து வச்சோ இது பண்ணணும். ஏன்னா கருப்பை விரியலைன்னா குழந்தை செத்து போயிடும். 2 மாதம் இருந்தாங்க, 2வது மாதம் அது வளர முடியாமல் நசுங்கி செத்து போயிடும். அதனால் அந்த மாதிரி தாய்களுக்கு அவங்க வந்து வாடகை தாயெல்லாம் வச்சாங்க. வாடகை தாய்க்கு வந்து அது என்ன ஆச்சுன்னா, அதை இந்த கான்செப்டை சொன்னது வந்து பெரியார் 1930 சொன்னார். என்னத்துக்கு நீ வந்து கருவை சுமக்கிற? எதை பார்த்து சொன்னார்னா, கோழி அடகாக்கிறத பார்த்து சொன்னார். முட்டைகளை எல்லாம் வந்து ஒரு இதில் வச்சு விட்டு அதில் இந்த தேவையான வெப்பத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தாக்கா அது குஞ்சா பொறிச்சுது. அது மாதிரி ஒரு இதை வச்சு இன்குபேட்டரை வச்சு நீ ஏன் ஒரு குழந்தைய பெக்கக்கூடாது? ஒரு குழந்தைய எடுத்து ஒரு டெஸ்டியூபில் வச்சு அந்த குழந்தைய வளர்த்திக்கிட்டு போகக்கூடாது? நீ ஏன் 10 மாதம் சுமக்கிற? அதில் தானே ஆம்பளை வந்து இன்னொன்று மிரட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ ஆம்பளை மிரட்டுறதுக்கு அதான காரணமாக இருக்குது, வேண்டான்னாரு. அதனால தான் பெரியாருடைய இந்த சிந்தனை தான் ஸ்வீடன் போன்ற நாடுகளெல்லாம் பரபரப்பை உண்டாக்குச்சு. அதனால தான் ஸ்வீடன் யூனிவர்சிட்டிலாம் பெரியாரை பற்றி பெரியார் ஸ்டடீஸ்ன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு உலக புகழ் பெற்றார். அதை சொன்னது அவர் தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, இது நிறைய இந்த 2வது உலக யுத்தத்தில் போட்ட அந்த அணுகுண்டுகளுடைய கதிர்வீச்சு, அந்த நேரத்தில் பிறந்த ஆண்கள் பூரா நிறைய பேர் வந்து
மலடா பிறந்துட்டான், குழந்தை எல்லாம் பிறந்த அவனுடைய உயிரணுவில் வச்சு குழந்தைகள் உருவாது, உயிரணுவே இல்லாமல் போகிறது. இது மாதிரி பல கட்டங்கள் வரும்போது வாடகைத்தாய் கான்செப்ட் வந்தது. வாடகைத்தாய்க்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னாக்கா, ஒரு சினை இவகிட்ட இருந்து ஓவம், அதாவது சினை முட்டையை எடுத்து ஆணுடைய இதை எடுத்து ரெண்டையும் கருத்தரிக்க வச்சு அதை எடுத்து அந்த வாடகைத்தாயினுடைய கருப்பையில் வச்சுருவாங்க. வச்சுட்டாங்கன்னா அது அவங்க வயிற்றில் அவங்க கருப்பையில் அது வளர்ந்து குழந்தையா பிறக்கும். பிறந்தோன்னா அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணாங்களோ அங்கே கொடுத்துட்டு அவங்க போடுவாங்க. அதுக்கு காசை வாங்கிக்குவாங்க, அதை பணம் வாங்கிக்குவாங்க, அது பணம் இது பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னா அது வகைத்தொகை இல்லாமல் போயிடுச்சு. எந்த கட்டுப்பாடுக்கும் இல்லாமல் கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் போட்டு இது பண்ணி அப்போ ஒரு கமிட்டி ஒன்று போட்டார். ஒன்றிய அரசு ஒரு கமிட்டி ஒன்று போட்டுச்சு, வாடகைத்தாய்க்கு சில விதிமுறைகள்லாம் வரணுன்னப்போ அந்த கமிட்டியில் என்னையும் போட்டிருந்தாங்க. நான் அப்போ வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் அதிகாரியாக இருந்தேன், எய்ட்ஸ் நோயை தடுக்கிற அதிகாரியாக இருந்தேன். எய்ட்ஸ் பரவாமல் தடுக்கிறது என்னை கூப்பிட்டாங்க. நான் அப்போ தேவையில்லாமல் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த வாடகைத்தாயாக இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் இது பண்ணி விட்டுடுறீங்க, அவன் குழந்தைய பெற்றுட்டான்னா அவன் கன்னியா தாயா இல்லை விதவையான்னு கேட்டேன். ஹிந்திலேயே கேட்டேன், கன்யா பத்னி யா வித்வான்னு. ஹிந்திக்காரங்களாம் ஆடி போட்டான். அதுக்கப்புறம் தான் ரூல் வந்தது, கல்யாண பெண்களுக்கு தான் அதை வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் கூடவே என்ன உத்தரவுலாம் போட்டோம்னா, அந்த வாடகைத்தாயாக இருக்கவும் யாருடைய குழந்தைய சுமக்கிறாங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி யார் தன்னுடைய குழந்தைய சுமந்தாங்கிறது இப்போ அந்த ஒரிஜினல் தாய்க்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் போட்ட ரூல். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் அமன் அவள் அதுன்னு சிவசங்கர் ஒரு கதை எழுதினார். சினிமாவை பிரபலமாக வந்தது. லக்ஷ்மி வந்து தாயாக வருவாங்க, வாடகை தாயாக ஸ்ரீபிரியா வருவாங்க. அந்த குழந்தைக்கு அந்த ஸ்ரீபிரியா வந்து வாடகை தாயார் வந்து உரிமை கேட்பான். இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் என்னையா பண்ணுவீங்கன்னு இந்த படத்தில் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்தது, அந்த பிரச்சனையெல்லாம் வந்தது. இன்றைக்கி அந்த ஐவிஎஃப் அதான் இன்விட்ரோ ஃபெர்டிலிட்டி எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த வாடகை தாய்ங்கிறது இல்லை, தாயவே வச்சு எல்லாம் பண்ணிடுறதுக்கு நம்மளால முடியுது. இப்போ வந்து வாடகை தாய் கான்செப்ட் ஆல்மோஸ்ட் இல்லை. இப்போ இல்லைங்களா? இப்போ தேவைப்படுது. சரிங்க. இப்போ இந்த வாடகை தாயின் ஒரு முறை வந்து இந்தியாவில் வந்து அதாவது வணிக ரீதியாக பண்ணால் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து வளரும் நாடுகள். அப்படி இருக்கும் பட்சத்துலேயும் வந்து இந்தியாவில் வந்து இன்னமும் வந்து சில பெண்கள் வந்து வறுமையில் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வணிக ரீதியாக வந்து வாடகை இந்த விஷயம் வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லையா? வணிக ரீதியாக காசுக்கு தாங்க விற்கிறா, தன்னுடைய கருப்பையை வாடகைக்கு விடுறாங்க. அதனால தானே வாடகை தாயின் பேர். ஆனால் பண ரீதியாக வந்து அது வாங்கக்கூடாது உத்தரவு போட்டாங்க. எப்படி அவள் பொண்ணு பத்து கொடுப்பா? அவளுக்கு என்ன அக்கறை இருக்குது? எதுக்கு அப்போ மெயின்டைன் பண்ணணும்? ஆனால் அது சொந்தத்தை வேணா அப்படி பண்ணிக்கலாம். அது சொந்தத்தில் அதெல்லாம் இல்லை. அந்த ரூலே வந்து யார் வாடகை தாயா இருந்தாங்கிறது பெத்தவளுக்கு தெரியக்கூடாது, வாடகை தாயா இருந்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ரூலு. நீங்க சொல்றதுல வந்து கிட்னி தானம், உறுப்பு தானம் செய்யறாங்களே, அவங்க தான் வந்து சொந்தத்துல இருந்து கொடுக்கணும். சிறுநீரக தானம், இருதய தானம், இந்த மாதிரி உறுப்புகளை வந்து தானம் பண்றவங்க தான் சொந்தத்துல கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தோமே ஒழிய வாடகை தாய்க்கு வந்து வாடகை தாய் யாருன்னே தெரியக்கூடாது. அதுதான் ரூல். இன்னைக்கு அதுதான் ரூல். அதே மாதிரி ஐவிஎஃப்ல கூட யாருடைய ஓவத்தை எடுத்து எனக்கு வச்சாங்கன்னு தெரியக்கூடாது. இதெல்லாம் ரகசியமாக வச்சுருக்கணும். இல்லாட்டி போல நாளைக்கு வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க, நீங்கள் பெரிய பணக்காரராக சொத்துல பங்கு கொடுன்னுவாங்க. இதெல்லாம் வரும். அதனால் அதெல்லாம் ஓவத்தை சென்னை முட்டையை டோனர் ஓவம் டோனர்னு பேர் அவங்களுக்கு. அந்த டோனர்ஸுக்கிட்ட அந்த டோனர்ஸ் வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியக்கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ரூல். அப்போ இன்னமும் வாடகை தாய் இந்த முறை வணிக ரீதியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பணத்துக்காக வணிக ரீதியாக தாங்க பண்ணுவாங்க. நீங்கள் கொடுப்பீங்களா? ஏன்னா பெரிய தியாகி எல்லாம் என்ன வணிக ரீதியான கேவலமாக பேசுற மாதிரி. ஏன்னா அரிசி பருப்பா விற்கிறாங்க, உடம்ப தியாகம் பண்ணுறாங்க. அது வணிக ரீதின்னு சொல்லாதீங்க. அதுக்கு அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை. ஆனால் இதுவும் வந்து ஒரு விதமான தொழில் சூழல் பார்க்கலாமா? இப்போ வந்து அவ கொடுக்குறாள், அவ அந்த ஓவத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவளுக்கு? என்ன அதாங்க எனக்கு வந்து குழந்தை, அதாவது சில பேரால் வந்து குழந்தை பெற்றுக்குமே ஓகே. ஆனால் இன்னும் சில பேரால் வந்து குழந்தை பெற்றுக்க முடிஞ்சாலும் என் அழகு போயிடும், என்னோட திறமை போயிடும் சொல்லி சில பேர்கிட்ட கொடுத்து அவங்க காஸ்மெட்டாலஜி அடிப்படையில் தன்னுடைய அழகு கெட்டு போட்டு நினைச்சிட்டு போற சில பேர் இருக்கலாம். அதுக்கு அவங்க காசு கொடுத்து அவங்க அது வணிக ரீதியான இருக்கு. அதை நம்ம தடுக்க முடியாது. பெரிய பணக்கார மேல்நாடுகளில் வந்து குழந்தை போகிற இது கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு. என்னுடைய மாணவி ஒருத்தி வந்து கல்யாணம் பண்ணும்போது 3 மாதம் ஆகும்.
உங்க மாநிலம். ஆமாம், கர்ப்பமாக இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க அம்மா பத்திரிக்கை கொடுக்கும்போது வந்து நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் அவங்க, அந்த பொண்ணு. அவங்க அம்மா வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாங்க. இப்போ தனியாக உங்ககிட்ட பேசணுன்னாங்க. சரி என்னம்மான்னேன். அப்போ இந்த மாதிரினாங்க. நான் சொன்னேன், என்ன தப்பு அப்படின்னு. என்ன டாக்டர், கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக இருக்கு. ஏம்மா கல்யாணம் ஆகி புள்ள போக்க முடியலன்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவன் பிள்ளைய இப்போ வயிற்ற சுமந்துட்டு இருக்கா. எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு அப்போ குழந்தை இல்லை. நான் சொன்னேன், இப்போ எனக்கு என் பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு நான் எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி கல்யாணம் பண்ணிக்குதுன்னாக்கா புருஷங்காரன் கொடுத்து வச்சவன்னு அர்த்தம். உடுக்குமான்னு கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வச்சா கல்யாணம் அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு டெலிவரி முடிஞ்சு அந்த குழந்தை கத்துற சத்தம் கேட்குது. அந்த ஃபோனில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிச்சது. அப்போ தான் செல்ஃபோன் வந்த புதுசு அனுப்பிச்சது. அந்த அளவுக்கு. அதனால் இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த ஐவிஎஃப் எல்லாம் வந்ததுக்கு பிறகு, ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு, இதெல்லாம் இன்னைக்கு வாடகை தாய்க்கிற பிஸ்னஸே இல்லை. ஓவம் டோனரு, ஸ்பேம் டோனர்னு அதெல்லாம் வந்துச்சு. பேங்க்கே வச்சுருக்காங்க, ஸ்பேம் பேங்க் வச்சுருக்காங்க. உங்கள் ரத்த இது என்ன வகை ரத்தம், ஓ குரூப்பா, ஏ குரூப்பா, ஏபி குரூப்பா, அந்த குரூப் ரத்தத்தை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபாடியெல்லாம் செக் பண்ணி கரெக்டு ஸ்பாமெல்லாம் எடுத்து இது இன்னும் ஃபெர்டிலைஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாமே, ஃபெர்டிலிட்டி சென்டர் பார்க்கலாமே. டீ கடை மாதிரி வச்சுட்டாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த 2வது உலக யுத்தத்தில் அந்த அணுகுண்டு வெடித்தது டைமில் பிறந்த ஆண் குழந்தைகள் நிறைய பேர் வந்து மரணமாக மாறிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் செமனில் வந்த அந்த உயிரணுவில் வந்து குழந்தைய உருவாக்குற சக்தி இருக்காது. அந்த மாதிரி ஆண்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆணை கட்டிக்கிட்டவங்களுக்கெல்லாம் ஸ்பேம் பேங்க்கில் வந்து ஸ்பேம் எடுத்து கொடுத்து தானமாக கொடுத்து அதை வச்சு குழந்தை பக்கத்தான் இன்னைக்கு வந்துச்சு, நிறைய வந்துச்சு. யாருமே ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது இங்க ஒரு விஷயம் நடக்கல, ஆனா அது அறிவியல் மூலமா வந்து ஒரு விஷயம் நடக்குன்னா அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா சினிமா செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து உலக அளவில் மிகப்பெரிய ஆளா இருக்கும் புள்ளிகளா இருக்கவங்களாம் வந்து அவங்க தான் அதிகமாக இந்த ஸ்பெர்ம் டொனேஷனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த வாடகை டைம்ல குழந்தை பற்றி வந்து அவங்க தான் அதிகமாக ஆர்வம் காட்டுறதாக ஒரு தகவல் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் இருக்குதாங்க, காசு கிடைக்குதுன்னு. எங்க ஒரு காலத்துல வெள்ளிவாக்கத்துக்கு என்ன பேர் தெரியும் இல்ல? என்னதுயா? கிட்னி வாக்கம்னு பேரு. வெள்ளிவாக்கத்துல இருக்க நிறைய பேரை ஏமாத்தி கிட்னி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வெளிநாட்டுக்காரன் வந்து பண்ணிட்டு இருந்தான். அந்த டைம்ல நான் என்கிட்ட தான் மாட்டுச்சது பிடிச்சிட்டேன். இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்காரன் வந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்கேயே வந்து உட்காந்துருக்கேன். இதில் செக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இந்த ஆராய்ச்சி உங்கள் ஊரில் பண்ணு, நான் வந்து உங்கள் ஆளுக்கிட்ட கிட்னி எடுத்து கொடுக்குறேன், அமெரிக்கன் கிட்ட கிட்னி எடுத்து கொடுக்குறேன், அதில் செக் பண்ணுறேன். அப்புறம் தான் நின்றுச்சு. அன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் அன்றைக்கி வந்து ஒன்றிய அரசினுடைய மருத்துவத்துறை மந்திரியாக இருந்தார். காசை வாங்கிட்டு விட்டு ஆட்டி விட்டார். அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் அரசியலாக போயிடும். இன்றைக்கி தான் பெரிய தலைவராக இருக்கு. யாருங்க அந்த ஒம்பெல்லாம் வேண்டாம். சரி, நானும் சொல்லல. சரி சரி, அதெல்லாம் நடந்தது. இப்போ நான் பிடிச்சிட்டேன். அமெரிக்காவில் தானே வந்து பண்ணணும். அமெரிக்காவில் நான் வந்து கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் நான் எடுத்து கிட்னி அங்கே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். வா, நான் ரெடி. உனக்கு கிட்னி தானே வேணும், உன் ஆள் கிட்னி எடு, இங்கே என்னத்துக்கு வர்றேன். அவ்வளோ இலக்காரமாக இருந்தான் நம்ம. அப்புறம் தான் எல்லாம் பெரிய போராட்டம் நடத்தி நிறுத்தணும். ஆனால் அதுக்குன்னு இந்த விவேக் ஒரு படத்தில் காட்டுவார், காரில் போயிட்டு இருக்கும்போது பிக் பாக்கெட் அடிக்கும்போது கிட்னி திருட்டுடுவாங்கன்னு காட்டுவார். அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்படிலாம் எடுக்க முடியாது. ஐயா, நிறைவான ஒரு கேள்விங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வாடகை தாண்டி ஒரு முறை இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அதே வந்து சில சினிமா செலிபிரிட்டிஸுங்க வந்து அதை வந்து பண்ணுறாங்க. இப்போ முக்கியமாக சொல்ல போனால் நயன்தாரா அவர்களாக இருக்கட்டும், விக்னேஷ் அவர்களாக இருக்கட்டும், அந்த வாடகை தாண்டி ஒரு விஷயம் மாட்டினாங்க இல்லைங்க, அதை பற்றி என்ன? அது அவங்க வந்து குழந்தைய சுமந்தாக்கா சினிமா மார்க்கெட் போயிடும்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து வாடகை இது பண்ணிக்கிட்டாங்க. இப்படி சில சினிமா செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இன்னைக்கு அதையும் செய்யலாமே. அது இன்னைக்கு அதைத்தானே பெரியார் சொன்னார். நீ வேலைக்கு போகிறதும் தடுத்து நிறுத்திக்கிட்டு உன் வருமானத்தை எடுத்துக்கிட்டு ஏன் பிள்ளை பெற்றுக்கிறேன்னு கேட்டார். இதுக்குன்னு சும்மா உட்காந்துக்கிற பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போய் அவள் பெற்று கொடுக்குறான்னு. தாய்மைன்னு ஒரு விஷயம், அது வந்து சிறப்பு. அதெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் தாய்மைன்னு எந்த தாய் வந்து இன்னைக்கு போய் பிள்ளை பார்த்துக்கிறேன்? இல்ல, அது பிரச்சனை வரும் இல்லைங்க. இப்போ வந்து வரத்தாங்க செய்யும். அது என்னென்ன பிரச்சனைங்க? அது யார் ஒரிஜினல் தாய் என்னங்கிற கேள்வியெல்லாம் வரும். அந்த ரிஷிமுலங்கிற படத்தில் அந்த மகன் வந்து அம்மாவை தான் கேட்பான். அப்படி ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு உனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பான். கேஆர் விஜயா தான் அம்மாவை வருவாங்க, சிவாஜி அப்பாவை வருவார், மகன் யாருன்னு மறந்து போச்சு. கேட்பா அப்படி, உனக்கும் பிரசவ ஆஸ்பத்திரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து இன்னைக்கு அறிவியல் துறை பெருசாக வளர்ந்துருக்குது. அதனால் இதய மாற்று சிகிச்சை இருக்குதுங்க. அது இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது.
சரிங்க, அது நல்ல விஷயம் தாங்கய்யா. அது மாதிரி ஆனா உயிரோடு இருக்கவங்ககிட்ட எடுக்க முடியாது. அதெல்லாம் செத்தா தான் எடுக்க முடியும். கிட்னி ஒன்று தான் உயிரோடு இருக்கும்போது எடுக்க முடியும். சிறுநீரகம் தான் உயிரோடு இருக்கும்போது எடுக்கும். நுரையீரல், இந்த கண்ணு, இதயம், இது போன்ற உறுப்புகள்லாம் வந்து ஆள் இறந்த பிறகு தான் எடுக்க முடியும். இதுக்காக யாரோ ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் படுத்த போது அவருக்காக யாருக்கோ ஒருத்தர் காசை கொடுத்து அவருடைய இதயம் எல்லாம் வாங்கி இது பண்ணி மாட்டினாங்க. அதனால அதுக்கப்புறம் 2 மாதம் கூட இருக்கல, செத்து போயிட்டாருங்கிறது வேற விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அறிவியல் வளர வளர இந்த இதெல்லாம் இந்த தவறுகள் நடக்கும். இதெல்லாம் தடுக்க முடியும். ஆனா சில மாதர் சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இல்ல இப்போ வந்து இவங்களாம் குழந்தை பெற்றுக்க முடியல, அவங்க பெத்தனா ஓகே, அது நல்ல விஷயம். ஆனா சில பெண்கள் வந்து அழகு போயிருன்ற ஒரு காரணத்துக்காக அது வந்து சரியா? காரணங்களை பத்தி நம்ம பேசுறது அர்த்தம் இல்லை. அவகிட்ட பார்த்தா இது இருக்குது, அவ பெற்றுக்கிறா. அப்ப நயன்தாராவை நம்ம எப்படி இது பண்ண முடியும்? நல்லா அருமையா அந்த குழந்தைகளை வளர்த்திக்கிட்டு தான் வர்றாங்க. என்ன தப்பு? அந்த குழந்தைக்கு யாரும் தெரியாது. ஆனா இதுல என்னன்னா, நான் சொன்னேன்ல, எனக்கே 10 வருஷம் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது என்ன வந்து தத்தெடுத்துக்க சொன்னாங்க. நான் முடியாதுன்ட்டேன். என்னன்னாங்க, எனக்கு பிறந்தா பிறக்கட்டும், தத்தெடுத்துக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு தனி அனுபவம் இருந்தது. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி ஒரு பையனை வளர்த்திக்கிட்டு வந்தாங்க. அந்த பையனுக்கு தெரியாது தான் வந்து தத்து பிள்ளைங்கிறது தெரியாது. அந்த பையனை பார்த்தா ஒரு 3% பையன் மாதிரியே இருப்பான். இல்லை அந்த முஸ்லீம் ஃபேமிலி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மாவை கேட்டபோது, அவங்க பெரிய பஸ் ஓனர், கேட்டபோது உங்களுக்கு மாத்திரம் சொல்கிறேங்க, அவன் தத்தெடுத்து வளர்த்திக்கிட்டு. அந்த பையன் 18 வயசான போது விஷயம் தெரிஞ்சு தன்னுடைய தாய் தந்தை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட போய் சேர்ந்துட்டான். 18 வருஷம் வளர்த்துனாங்க, ராஜா மாதிரி வளர்த்துனாங்க, சொத்தெல்லாம் பேர்னு எழுதி வச்சாங்க. அப்படியே அடிச்சுட்டு போயிட்டான். அப்பதான் நான் சொன்னேன், இந்த வளர்த்து நல்லா வளர்த்து அவன் நல்லா பெருசானப்புறம் அவங்க அப்பா அம்மாவை தேடிட்டு போயிடுவான். அவனுடைய விசுவாசமும் பாசமும் அங்கத்தான் இருக்கு, என் மேல இருக்காது. அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு. அப்புறம் எனக்கு தானா பிறந்துருச்சு, அது வேற விஷயம். நன்றிங்கய்யா, தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.